அடே பொறுக்கி. அப்புறம் ஐயோ! உனக்கு கட்டிங் யா கன்ஃபார்ம். ஐயையோ! சிரிச்சு சிரிச்சு கண்ணுல தண்ணியா வருது. யார அடக்குவானா? அடக்குவானா? விம்மி அது அசிங்கமான வார்த்தை. ஐயய்யோ! விம்மி அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வேற கேக்குதா? ஐயையோ! அந்த பொண்ணுக்கு தெரியாம சொல்லிட்டு இருக்குது. ஜனா கம் டு டிஎம். ஏய் விமி, நீ பேசாம இரு விமி. என்ன நீங்க சொல்றான்? அந்த வார்த்தைய அப்படியே பாதி பாதியா பிரிச்சு படிங்கப்பா. அஜித்தே, தம்பி ஜனா தம்பி ஜனா குரணைக்காதீங்க. நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறது இங்க ஒன்றும் சரியில்லை. இதோட இது ஸ்டாப் ஆச்சுன்னா நல்லது. இல்லைன்னா குடு கவர் குடு. எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா பேசுற விதமே வேற மாதிரி ஆயிரும். ஸோ லைவா கொண்டு நாங்க போகணும்னு 2 நினைக்கிறோம். பேரும் அமைதியா இருந்துக்குவோம். அப்புறம் உனக்கு ஆமா. உண்டு. அதனால நாங்க அமைதியா வேணாம். இருந்துக்குவோம். வீணாத மனஸ்தாபங்கள் எதுவும் வேணாம். உடம்ப அதனால புண்ணாய்க்காத, பேசாம இரு. உடம்ப புண்ணாய்க்காத, உடம்ப புண்ணாய்க்காத. அவ்வளவுதான் சொல்லுவேன். ஜனா பொட்ட பாடு உன் நம்பர் குடுடா. ஜெயந்தி நம்பர் கேட்டுட்டாங்க. ஆமாடா, உன் மவன் தான்டா. அஜித் எங்கடா போன? நான் யாரா வேணா இருந்துட்டு போறேன்ல. நான் சொல்றத மட்டும் கேளுல. தயவு செய்து வேணாம்ல. நீ பேசாம இருந்ததுதான் யாருல? உங்களுக்கு நல்லதுல. பத்துக்கல. அவ்வளவுதான் இல்ல. ஜனா ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிங்க ஆரம்பிங்க. அவனை வச்சு ஓட்டி விடுங்க போட்டு. வாய கொடுத்தா ஜனா மெசேஜ் தான் புண்ணாக்காது. படிச்சாச்சு. சொல்லிட்டேன். ஹைடா இருந்தது. படிச்சாச்சு. நீ யாருலன்னு போட்டிருக்கான். நீ எப்படி கெட்டில் இருடா அஜித். ஆரம்பிக்கலாமா? ஜனா ஓடிடுவடா, ஓடி போயிருவ. ஓடுகாலி. அஜித் மறுபடியும் அவன் பேட் வேர்ட்ஸ் தான் பேசுறான் பாரு. அம்மா ஜனா மெசேஜ் ஹைட்ல வருது. நீங்க படிங்கம்மா. ஹைட்ல போடல. இப்ப ஹைட்ல போடாம தான் போடுறான். அடிச்சு அஜித். குமார் பிரதர், குமார் பிரதர் இருக்காங்க, ஜெயா சிஸ்டர் இருக்காங்க, அஜித் இருக்காங்க, விம்மி. அவங்களுக்கு இங்கிலீஷ்ல போட்டாதான் தெரியும், தமிழ்ல போட்டா படிக்க தெரியாது. நான் படிச்சு சொல்றேன். உங்களால முடிஞ்சதை நல்லா வச்சு செஞ்சு அனுப்பிச்சுருங்க. அது தூங்கும்போது நிம்மதியா தூங்கக்கூடாது. என்னடா நம்மளை இப்படியெல்லாம் பேசுவாங்களா அப்படின்னு அவன் திங்க் பண்ணணும். அது சித்ராமா என்ன? நீங்களே படிங்க. ஆ நிமி சொல்லிருச்சுல, நீங்களே படிங்க சித்ராமா. அது என்ன சொல்றான்? வாய் தாரானா? வாய் தாரான். ஓ வாய் தரேன். ஆனா சென்னையில பேசுற மாதிரியே இந்த ஜெயா பொண்ணு பேசுதுப்பா. என்னது? எல்லாரையும் போலீஸ்ல தள்ளிடுவேன். தள்ளுடா, நல்லா வந்து தள்ளு. வா, போலீஸ்ல தள்ளுறானா? முதல்ல நீ பேசுனதெல்லாம் தான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நான் கொடுக்கணும் போலீஸ்ல. நீ கேளிப்பாயில என்ன வாங்கி தரானா? எனக்கு பிரியாணி வேணும். ஐயய்ய விம்மிக்கு விமி, பிரியாணி வேணுமா? இந்த சோறு திங்கிற பிரச்சனை முடியவே முடியாதா உனக்கு? எப்ப லெக் பீஸா பார்த்தாலும் வேணுமா? சோறு 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 சோறுன்னு. அந்த சென்னை வசம் கொஞ்சமாவது இருக்கும்ல. ஏன் ஜெயா சென்னையிலயா இருந்தீங்க? சென்னை வாசம் கொஞ்சம். ஏய், சென்னை வாசம் கொஞ்சமாவது இருக்கும்லன்னு போட்டிருக்குது. போலீஸா? விமி காமெடி பண்ணல விமி. விமிக்கு பசி வந்துருச்சு. விமிக்கு யாராவது சோறு போடுங்கப்பா. விமிக்கு பசி வந்துருச்சு. ஐயோ இடையில விம்மி பிரியாணியை வேற பத்தி காமெடி பண்ணிட்டு ஞாபகப்படுத்திட்டாங்களே, இருக்குது. சோறு வருது.